வணக்கம் geeks, welcome to Tech Voice தமிழ் by ஃபோனர்னா தமிழ். வாங்க, எப்படி இருக்கீங்க? வாரனா சலோ நீ வருவேன்னு நல்லா தெரியும், அந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ராம், is iPhone 10 and 10s worth buying second hand next year for phone calls and WhatsApp casual usage, preferring it for its compact size and it was my dream phone. ஆமாமாங்க, இது உண்மைதாங்க. ஏன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 10 ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஐஃபோன் 10 போகிறதுக்கு 10s போகிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா ஐஃபோன் 10 வரைக்கும் வந்து ஹெச்டிஆர் வீடியோ கூட எடுக்க வக்கில்லாத ஒரு ஐஃபோன் தான் அது. ஆனால் 10sலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் டிசைன் ஆஸ்பெக்ட்ல வந்து இல்லை அப்படின்னா 11 ப்ரோக்கு போகலாமான்னு கேட்டிருக்காரு. 11 ப்ரோ போகலாம். 11 ப்ரோ போனால் 4K ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டிஸும் வந்துடும். பட் இப்போ ஃபோன் கால்ஸ் அப்படின்னு சொன்னனால இப்போ 10s போகிறதா இருந்தால் 13,000 15,000 அதுக்குள்ளேயே எல்லாம் கூட கிடைக்கும். ஆமாம், அவ்வளோதான். அதெல்லாம் என்ன தம்பி நீங்கள் என்னமோ போன வருஷம் ரிலீஸ் ஆன ஃபோன் 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே, அதுக்கு தான் கேட்குறேன். ஏ அதெல்லாம் எப்பயோ காலாவதி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து 12 மினி மாதிரியான ஃபோனே உனக்கு 20Kலாம் கிடைக்குது. சரியா? 12 மினி வந்து 20Kக்கு வாங்கலாமா? ஏன்னா இப்போ நீங்கள் இதே காம்பேக்ட் ஃபோன் சொல்லும் போது அப்போ 12 மினி 12 மினி அதான். அதனால நீங்கள் அந்த டிசைன் எனக்கு ஏன் திரும்ப பிடிக்கும், அந்த 10 10s 11 வரைக்கும் ஏன் பிடிச்சிருந்ததுன்னா கர்வ்டாக இருக்கும். சைட்ஸு கார்னர்ஸ் எல்லாமே கர்வ்டு. ஸோ கையில் பிடிக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்காது. பட் 12லேருந்து டிசைன் மாற்றிட்டாங்க, இதோட கர்வ்டாக இருக்கும் வேறு. அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்க. ஸோ அதனால வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ 10s வாங்கினா ஓகே. ஆனால் 10sக்கு வந்து iOS 18 இருக்கு. ஓகேயா? 10sக்கு iOS 18 இருக்கு. ஆமா, அநேகமாக அதான் லாஸ்ட் அப்டேட் கண்டிப்பா. ஏன்னா இந்த வருஷமே அது வந்து காலாவதி ஆயிடும் தான் நினைச்சோம். பட் பரவாயில்ல, வாய்க்கு தண்ணி ஊத்துறதுக்கு பதில் அதை பால் ஊத்துறதுக்கு பதில் தண்ணி ஊத்தி உயிரோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆனா நீங்க வந்து ஃபீச்சர்ஸ் நிறைய எதிர்பார்க்க கூடாது. பட் இவர் கேட்ட கேள்விக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, ஏன்னா இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபோன் கால்ஸுக்கு எனக்கு அது பிடிக்கும் டிசைன் அப்படின்னு போது 10s சூப்பரா இருக்கும், ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுல கோல்டு கலர் கிடைச்சதுன்னா தூக்கிடுங்க. சூப்பர். ஆமா. அடுத்து திரு ப்ரோ, கேஷுவல் யூசர்ஸ் 50Kக்கு ஃபோன் வாங்குறது வர்த்தா? அவங்க 15Kக்கு மொபைல் வாங்கினா அதே யூசேஜ் தானே? ஆமா, கரெக்ட் தான். ஆமா, இதை தான் நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம். இப்போ இந்த 50Kக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் போடுற மாதிரி தான். இன்சூரன்ஸ் போட்டதுக்காக நான் திரும்புற இடத்துலலாம் போய் வலிக்கி விட முடியாது. போட்டிருக்கிறது ஒரு அட்வான்ஸ். அது எப்படின்னா நாளை பின்ன நம்மள எதிர்பாராத பிரச்சனை. அதே மாதிரி எப்பவாவது உங்களுக்கு கேமிங் ஆடணும்னு ஆசைப்பட்டீங்க. கேமிங் கூட இல்லடா, மோஸ்டா என்ன தோணுச்சுன்னா கேமரா தான். கம்ஸ் ஹேண்டின்றது கேமரா மட்டும்தான். மற்ற எதுவுமே வந்து அவ்வளோ ஒன்றும் நமக்கு வந்து சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. பட் இந்த S23 மாதிரியான ஃபோனை இப்போ இன்கேஸ் இப்போ இந்த ஆஃபரில் யாராவது 43K 45Kக்கு வாங்கியிருக்காங்கன்னா அதோட கேமரா என்னைக்கோ வீட்டில் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனு இல்லாட்டி திடீர்னு ஒரு கெட்டு கெதர் அங்கே போயிருக்கேன் போது அப்போ வந்து திடீர்னு ஆஹா பரவாயில்லப்பா அன்னைக்கு தெரில. இதை வந்து நான் வந்து 2-3 நாள் முன்னாடி தான் இது பண்ணேன். எங்கள் வீட்டில் ஒரு பூஜை இருந்தது. அப்போன்னு பார்த்து நான் வந்து இதை தான் ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது பிக்சலை வந்து என் வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன். சரி எல்லாம் ஃபோட்டோ வர்றா, நீ தான் நல்ல ஃபோன் வச்சிருப்பே அப்படின்னாங்க. அப்போதான் நீ உணர்ந்த அந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன் மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறது. ஃபோனே கொண்டு வரல அப்படின்னு சொல்லி உள்ள வச்சிட்டேன். ஃபோனே கொண்டு வரலன்னு சொல்ற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கான் விக்கி. ஓகே. அடுத்து ட்ரிகர் ஆல்ட். Hi bros, I have been using Galaxy M21 since 2021. I don't have any issues with the phone. The battery comes around 1.5 days since I have been using 10-watt charger from the start. All are good, speaker, display, call quality, everything is fine. I can manage to use it few more months or years maybe. But question is, Samsung stopped the update in December 2023 and currently on Android 12 and One UI 4.1. Will I need to update phone to some current gen phones to experience new software features, or will I stay in M21 for a while unless it lag? எனக்கு இந்த ஸ்டே தான். இல்லை ஸ்டே போதும். எங்கே ஒன்றும் பெருசாக சாம்சங்கை கால்ட்டல. M35 பற்றி இப்போ தான் ரிவ்யூக்கு ஷூட் பண்ணியிருந்தோம். அநேகமாக இந்த கமெண்ட்ஸுக்கு முன்னாடி அந்த வீடியோ லைவ் ஆகிருக்கலாம், இல்லாட்டி கமெண்ட்ஸுக்கு அப்புறமா கூட லைவ் ஆகலாம். ஃபேக்ட் என்னன்னா குட் லாக் ஃபீச்சர் இல்லை, ஸோ ஒரு சில ஃபீச்சர்ஸ் இல்லை, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி தான் இருக்கும். M35ல M சீரிஸில் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு சில லிமிடேஷன்ஸ் வச்சுருவாங்க. பட் என்னன்னா இப்போ M35 மாதிரியான ஃபோன் போனால் இப்போ 4+1 அப்டேட் வந்துடும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ சாம்சங் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த 20K செக்மெண்ட்டில் இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கான். ஸோ அது ஓகே. பட் மற்றபடி என்னன்னா இன்னும் யூஸ் பண்ண முடியும் போது அப்போ இதே யூஸ் பண்ணிட்டு அடுத்து 36க்கு போகலாம். நான் பெருசாலாம் 20,000க்கு மேலாம் செலவு பண்ண முடியாது, 20,000 தான் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அடுத்து M36 வரும் இதே பட்ஜெட்டுக்கு. ஸோ அப்போ அதுக்கு போகிறதே பெட்டர் தான். சூப்பர். அடுத்து ஜகன் ப்ரோ, Honor 200 சீரிஸ் அப்டேட்டில் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. வாட்ஸ் யுவர் POV அபவுட் Honor இன் ரீசெண்ட் டேஸ்? நல்லா இருக்கு. ஆனால் இங்கே எங்கே நான் கால் ரெக்கார்டிங் தான் நானும் டெய்லி எனக்கு ஒரு வேலையாக போயிடுச்சு. இப்போலாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம், நான் வரலையே. ஒருவேளை பேட்சுன்னாங்க, என்ன பேட்சு எப்படி பேட்சு என்னன்னு தெரில. நானும் வெயிட்டிங்லேயே இருக்கேன்.
இன்னும் வரலையா? அப்போனா லேட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ரிவ்யூ யூனிட்டுக்குலாம் ரொம்ப லேட்டாக தான் வருது. இல்லை இது OnePlusலேருந்து பார்த்தாச்சு நான். வட்சா இது ஒரு பாயிண்ட் இருக்கலான்னு தோணுதுடா. ஏன்னா இந்த ஹானர் வந்து யூரோப் யூனிட்ல செத்தன நான் செத்தான் சேகர். நான் வச்சிருக்கிறது யூரோப் யூனிட்டுங்க. அதனால தான் பாக்ஸில் சார்ஜர் இருந்தது. இந்தியன் யூனிட்டுக்கு சார்ஜர் கிடையாது. இப்போதான் தோணுது அப்போ இந்தியாவில் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் அப்டேட் வந்துடும், எனக்கு வராது. ஏன்னா யூரோப்பில் கால் ரெக்கார்டிங்லாம் தெரில, அங்கே வந்து எப்படின்னு தெரில, அது எந்த அளவுக்கு லீகலு என்ன ஏதுன்னு. அப்போ இதுக்கு அப்டேட் வராதுடா. தகச்சி நாய் வச்சுச்சுப்பா முடிஞ்சிச்சு. அப்போ கதை எனக்கு இப்போ அடுத்த டவுட் வேறு வருது. அப்போ இதில் வந்து ஏஎஸ்சி எல்ஹெச்டிசி எல்டாக்கு இதெல்லாம் மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நான் டெஸ்ட் பண்ணும்போது இது யூரோப் யூனிட், அப்போ இந்தியன் யூனிட்டுக்கு அதெல்லாம் உண்டுன்னா டே என்னடா இது அடே ஹானர். சரி ஓகே, கஷ்டகாலம் தான். ஆமாம். பாலலோகி, for the past 4 years I have used Vivo Y30 base model. Now it's too lagging. Photo, video and gaming 25 to 40K compact phone சொல்லுங்க. 25 to 40K காம்பேக்ட் பிக்சல் 8 எவ்வளோ? அந்த பேங்க் ஆஃப் வரப்போ 40 வந்தது. அப்புறம்னா பிக்சல் 7A. ஆனால் 7A கூட உன்னோட உனக்கு தான் தெரியுமாடா டென்சார்னா கேமிங் இருக்கு. அது கேமிங் வந்துருச்சுனாலே வேறு வழி தெரியலையே. அப்போ அதான் இப்போ அந்த கார்பரேட் ஆஃபரு அப்புறம் சிஏ ஆஃபர் அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்களே, அதான் சாம்சங் ஆஃபர் இருக்குன்னு. இது 33 32. அப்போ ஆனால் காம்பேக்டாக வேணுங்கிறாருன்றா. அப்புறம் ஒன்றுமே இல்லையாப்பா. அது இருக்குது இப்போ காம்பேக்ட் லிஸ்ட்டில். எது? 7 அந்த ஓரத்தில் கிடக்குது பேர் கேஸோட. இதுவா? ஆமாம், இதுவும் இப்போ 30 31 வருது இல்லை. அடுத்த கொஸ்டினே அதை பற்றி தான். அப்போ இது உன் 8A பக்கத்தில் வச்சுப்பாரு சைஸ் என்ன இருக்குன்னு. காம்பேக்டாக ஃபீல் ஆகுதான்னு பாரு ஃபஸ்ட்டு. 8A தான் காம்பேக்ட். ஆமாம் 8A தான் காம்பேக்டாக இருக்கணும். ஓகே, இது 6.1 இன்ச்சு, இது 6.3 இன்ச்சு. ஆமாம். ஸோ ஆனால் சூடாகும், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஃபோன் பார்க்க செம ப்ரீமியமாக இருக்கும். இங்கே வந்தது எப்போ இருந்தீங்க தானே கிடக்குது. ரைட்டு. அடுத்து Pixel 7 Pro and S23 almost same pricing. Which is better in terms of camera and battery? Redmi தானே அது? Mate 20 Pro. Wow. இப்போ பிக்சல் அதாவது பிக்சல் 7 ப்ரோவா S23 ஆனா பிக்சல் 7 ப்ரோ தான் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். நீங்க வந்து என்ன மாதிரி யூஸ்ங்கிறது தானே. சும்மா நான் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் இந்த பக்கம் சுத்திட்டு இருப்பேன், ஃபோன் கால் பேசுவேன். கேமரா யூஸ் பண்ணா எந்த ஃபோனா இருந்தாலும் இப்போ வேகமா தான் ட்ரெயின் ஆகும். அது பிக்சல் 7 ப்ரோவா இருந்தாலும் சரி S23 இருந்தாலும் சரி, கேமரா யூஸ் பண்ணி அதுவும் முக்கியமா வீடியோ எல்லாம் யூஸ் பண்ணோம்னா எந்த ஃபோனா இருந்தாலும் வேகமா ட்ரெயின் ஆகும். மற்றபடி கேஷுவல் யூஸ்க்கு அந்த 5000 mAh மாஸ் பண்ணும். ஆமாம், சிலர்லாம் வந்து பிக்சல் யூசர்ஸ் நான் பார்க்குறேன் 6 ப்ரோலாம் நம்மள மாதிரி சும்மா ஒவ்வொரு கேமராலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கேஷுவலாக எப்போயா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒருக்க கூட யூஸ் பண்ணுவாங்க, வாரத்துக்கே 2 தடவை தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் அப்படி, அதாவது எப்படின்னா இன்னைக்கு சார்ஜ் போட்டால் திரும்ப அடுத்த நாள் காலையில் போடுறாங்க. ஒரு நாளைக்கு ஒருக்கன்னு வச்சுக்கோமே 24 hours ஒன்ஸ் தான் சார்ஜ் போடுறாங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை? ஸோ அதான் உங்களோட யூஸ் தான். பிக்சல் 7 ப்ரோ தான். அப்போ 7 ப்ரோ தான். அதுக்கப்புறம் ஜெயபிரகாஷ், ஹாய், இஸ் தேர் எனி பேசிக் ஹேண்ட்செட் ஹேவிங் அ ஃபீச்சர் ஆஃப் வாட்ஸ்அப் ஜிபே ஒன்லி? 1 or 2 banking app support, something seen in internet like Lite phone 2, 3, no WhatsApp in US but not sure it will work in India. அந்த மாதிரி இங்க ஒண்ணும் வரல ப்ரோ. இங்க எதுமே வரல. வந்தாலும் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆஸ்திரேலியால டோரோன்னு ஒரு ஃபோன் இருக்கு, டோரோன்னு. அதுல வாட்ஸ்அப் சப்போர்ட்லாம் இருக்கு. ஃபிளிப் ஃபோன் விடுவாங்க அவங்க இப்பயும் டோரோன்னு. ஸோ பட் இங்க நம்ம இந்தியாவில் நான் செக் பண்ணேன், ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்ல இருந்தால் நான் செக் பண்ணி பார்த்தேன். KOSக்கு மட்டும் தான் வாட்ஸ்அப் சப்போர்ட் இருந்தது, அதையும் காலி பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்கிற மாதிரியான ஃபோன் இனிமேல் வந்து நோக்கியா அந்த HMD இருக்காங்கல்ல, இவனுங்க ஒர்க் பண்ணி அவங்களோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய OSல ஏதாவது பண்ணால் தான் உண்டு. KOSக்கு கிடையாது. அதனால வாட்ஸ்அப்போட இல்லை, பட் UPI பேமெண்ட் வந்து இப்போதைக்கு HMDல இருக்குது. HMDல 1200 ரூபாய் 1000 ரூபா ஃபோன்லேயே இருக்குது. சூப்பர். அடுத்து KS ராகுல், great content team, appreciate your knowledge sharing. I have a doubt. Let's say if the OS and security update for my smartphone ends this year, how long can I still use? Will the app update from Play Store still compatible for upcoming years? Let's say for another 4 to 5 years. ஆமா ப்ரோ, நியாயமான கேள்வி. ஏன்னு பார்த்தீங்கன்னா Android 6 Android 7 அந்த ஃபோனுக்கு இப்போ வரைக்கும் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆப் அப்டேட். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் வருத்தப்பட வேணாம், அதெல்லாம் வந்துடும். ஏன்னா நான் பழைய ஆண்ட்ராய்ட் இது 8 பேஸ்டு ஃபோனு 7 பேஸ்டு ஃபோன்லாம் எடுத்து யூஸ் பண்ணும்போது இப்போ எனக்கு எல்லா ஆப்பும் அப்டேட் ஆகிடுது. ஸோ அதெல்லாம் வந்துடும் ப்ரோ. மோஸ்ட்டாக 90% ஆஃப் அப்ளிகேஷன் அப்டேட் வந்துடும். OS அப்டேட், செக்யூரிட்டி அப்டேட் இருக்குல்ல, முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டில் என்னதான் அப்டேட் நடக்கும்? நான் தான் சொன்னல உனக்கு, உன் வீட்டு வாசலில் இருக்க பூட்டை அடிக்கடி மாற்றிக்கினே இருப்பேன்.
ஏன்னா நீ பாட்டுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த பூட்டு தொங்கும், வரவன் போகிறலாம் அதை ட்ரை பண்ணிட்டு போவான். ஏன்னா அது அதில் எப்படி டூப் சாவி ரெடி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு போயிருப்பான். அடுத்த மாதம் நீ திரும்ப புது பூட்டு போட்டுருவேன், திரும்ப முதல்லேருந்து அவனுக்கு ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கேன் பேசிக்காக. ரைட். அடுத்து லக்ஷ்மண், சிவபர்ணி ப்ரோ, நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஃபோனில் இருக்கிற ஈக்குவலைசர் ஆன் பண்ணால் இயர்ஃபோனில் வால்யூம் லோ ஆகும்னு. எஸ், லோ ஆகுது. பட் மை டவுட் இஸ் திஸ் ஹேப்பன்ஸ் ஒன்லி டு TWS ஆர் ஈவன் இன் IEM. ஆல்சோ ப்ளீஸ் கிளாரிஃபை. பிளானிங் டு பை IEM. அது எல்லாத்துலேயும் அப்படி தான் ப்ரோ ஆகும். அதுக்கு ரீசன் என்னென்னா, இவங்க வந்து அந்த ஈக்குவலைசரில் கை வைக்கும்போது அந்த பவர் ஆட்டோமேட்டிக்காக மாறுது, டிரைவ் ஆகிற பவர் மாறுது. அதனால தான் அப்படி மாறுது. நீங்கள் அதுலேயும் என்ன பண்ணிக்கலாம்னா, இருக்கலே பெஸ்ட்டு எதில் நல்லா இருக்குன்னு பார்த்து ஈக்குவலைசர் அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணணும். சப்போஸ் ஃபோனில் இருக்கிற ஈக்குவலைசரில் கை வச்சா தானே ஆகுது. நான் பவர் ஆப் மாதிரி ஆப் இல்லாட்டி சவுண்ட் ஐடி மாதிரியான ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் வச்சிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபோனில் இருக்கிற நேட்டிவ் ஈக்குவலைசர் வந்து OS லெவலில் இன்டெகிரேட் ஆகிருக்கும். அது வந்து எப்படின்னா OS அதை போய் டியூன் பண்ணிக்கும். எதுனா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ்லாம் சொல்கிறேன். இப்போ பவர் ஆப், மியூசிக் வாலெட் இந்த மாதிரியான ஆப்லாம் யூஸ் பண்ணும்போது அப்படி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டியூன் பண்ணிக்கலாம். ரைட்டு. அதுக்கு அடுத்து ஹரிஹரன், சடன்லி ஐ காட் அ கிரீன் லைன் ஆன் மோட்டோ G52. தென் பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் க்ரீன் லைன் மைல்டாக தான் இருந்துச்சு. பட் அப்படியே யூஸ் பண்ண க்ரீன் லைன் நல்லா விசிபிளாக தெரியுது. இதில் சோகம் என்னன்னா, வாரண்டி முடிஞ்ச அப்புறம் என்னோட போக்கோ X3 ப்ரோவில் மதர் போர்ட் டெட் ஆச்சு. தட்ஸ் வை பர்ச்சேஸ் மோட்டோ G52 2 years பேக். ஐயோ பாவம். இப்போ இதோட வாரண்டியே முடிஞ்சு அப்புறம் க்ரீன் லைன் இஷ்யூ வந்துருக்கு. மை கொஸ்டின் இஸ், ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணலாமா வேணாமா? காஸ் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் மைல்டாக தெரியும், யூஸ் பண்ண நல்லா தெரியும். லெஃப்ட் சைடில் அந்த க்ரீன் லைன் வந்துருக்கு. 2 year old 4G ஃபோன் வித் POLED பேனல். ஸோ இஸ் இட் ஒர்த் டு ரீப்ளேஸ் த ஸ்க்ரீனு? வாட் வுட் பி த காஸ்ட்டு? இப்படியே கொஞ்சம் நாள் ஓட்டலாமா? ஆக்சுவலாக வந்து இப்போ ஆஃப்லைன்லாம் இருக்குல்ல, சும்மா தேர்ட் பார்ட்டிலாம் இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் போயிட்டு ஆக்சுவலாக மாற்றலாம். 3000 ரூபா 2500 மாற்றிக்கலாம். ஸ்க்ரீன் குவாலிட்டி எப்படி இருக்கும்? சும்மா அடிச்சு ஓட்டுறதுக்கு தானே. இப்போ கோடே குறுக்கால வருதுன்னு கடுப்பாக இருக்குல்ல, கோடு இல்லாமல் டிஸ்பிளே இருக்கும். யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு எதுக்காக அப்கிரேட் ஆகி போயிடலான்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தா இப்போ 4G ஃபோனுங்கிறாரு, இப்போ 5G ஃபோனுக்கு மூவ் ஆகிறதா இருந்தாலும் போகிறதா இருந்தாலும் ஓகே தான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் Redmi 13 5G அமேசானில் இருக்காது. LCD பேனல் அதான் யோசிச்சிருப்பாரு போல, LCDக்கே போயிடுறேன்டா அப்படின்னு. நீங்கள் Redmi 13 5G போகிறதுக்கு பதில் நீங்கள் ரொம்ப கேஷுவல் யூசர் மாதிரி தான் ப்ரோ தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் பெட்டர் iQOO Z9, அது என்ன iQOO Z9 X நிறைய இப்போ வர போகிறது Z9S. ஓகேயா, அது வந்து 6th Gen 1 இருக்கும். அது வந்து உங்களுக்கு 15,000 வருது. அதுக்கு வந்து 15,000 இது கூப்பன் கார்டெலாம் போட்டிங்கன்னா 14,000 சில்லறைக்கு வரும். அதை வாங்கிட்டாருன்னா 128 வந்துடும். கார்டு எக்ஸ்பென்ஷன் அது மாதிரி பண்ணிக்கலாம். LCD பேனல் தான் 120 Hz, 6th Gen 1 வேறு. ஸோ 5G ஃபோன் வேறு. ஸோ அவ்வளோதான், அதில் செட்டில் ஆகிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. சூப்பர். ஆமாம். கடைசி கொஷின் வசந்தராஜன், ஐஃபோன் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை. கரண்ட்டாக ஆண்ட்ராய்ட் யூஸ் பண்ணுறேன், மோஸ்ட்லி மீடியா அண்ட் ரேர்லி கேமரா. ஐஃபோன் வாங்கலாமா இல்லை ஆண்ட்ராய்ட்லேயே இருக்கலாமா? பார்த்து பண்ணி விடுங்க. என்ன சொல்கிறது, வாங்கணும்னு ஆசை இருக்குன்னா அவர் ஆசையை நாம ஏன் கெடுக்கணும்? பட்ஜெட் பார்த்துக்கோங்க. சப்போஸ் 50K வரைக்கும் செலவு பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா 14+ வாங்க முடியும். இப்போ 52க்கு 14+ கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டீங்கன்னா பேட்டரியும் இருக்கும், பெரிய டிஸ்பிளே இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். இல்லை எனக்கு அவ்வளோலாம் நான் செலவு பண்ண விரும்பலை, நான் 30,000க்குள்ளே தான் பண்ணுவேன் அப்படின்னா 30Kக்கு வந்து சம்டைம்ஸ் ஆஃபரில் வந்து 12 series ஏதாவது கிடைச்சா உண்டு. ஸோ அதை வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளில தான், யூஸ்டு மார்க்கெட்ஸ் தான், அங்கே போனால் கிடைக்கும். 13 மாதிரியான மாடலே கூட கிடைக்கும். iPhone 13 வந்து 32 இந்த மாதிரிலாம் கிடைக்கும். யூஸ்டு ஃபோன் போய் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் 13,000 கொடுத்து iPhone 10s வாங்கிட்டு போகலாம்ல. iOS தானே அவர் யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறாரு. iOS மட்டும் யூஸ் பண்ணணும்னா பரவாயில்ல, பட் ஸ்பீடாக இருக்கணும், 5G வரணும், இப்படிலாம் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வச்சா மாட்டிப்போம் நம்ம. அதுக்கு சொன்னேன். ரைட். ஆமாம், ரைட்டு. இதெல்லாம் தான் என்னோட கமெண்ட்ஸ் அண்ட் வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாம். பை.